5ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? பைபிள் கொண்டு வந்திருக்கிறவங்களாம் கரங்களை உயர்த்து வர இல்லையா சொல்லுங்களா? பைபிள் இல்லாத யாராவது வந்திருக்கீங்களா? ஷைனி எங்க பைபிள்? ஆலயத்துக்கு வரும்போது எல்லாரும் என்ன பண்ணோம்? வேதாகமத்தோடு வரணும். ஏன்னா நமக்கு பேர் என்ன தெரியுமா? வேதக்காரர்கள். அல்லேலூயா. ஆமாம். இல்லை யுத்தத்துக்கு போகிறோன்னா என்ன இருக்கணும்? கையில் ஆயுதம் இருக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி ஆலயத்துக்கு வரும்போது என்ன இருக்கணும்? சேகரையா எங்கே உங்கள் பைபிளு? அதெல்லாம் எவ்வளோ நாள் ஆயிடுச்சு பாஸ்டர், அதை பார்த்ததே இல்லை. ஆமாம், கையில் பெட்டி மட்டும் இருந்தால் போதாது, கையில் வேதம் இருக்கணும். அதுதான் உன்னை உயர்த்தும். அல்லேலூயா. சரியா சேகர்? ஆமாம், பைபிளோட ஆலயத்துக்கு வா. சரி, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை வாங்க முடியாத நிலையில் இருக்கேன், என்னென்ன பைபிள் வாங்கிறதுக்கே காசு இல்லைன்னா நாங்கள் வாங்கி கொடுக்குறோம், வாங்கி படிங்க. இல்லை அப்படி யாராவது இருந்தால் சொல்லுங்கள், நான் வாங்கி கொடுக்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் வேதத்தை வாங்கி படிங்க, அதுதான் உங்களை பாக்கியவானாய் மாற்ற. சரி, நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 9 வாசிக்கலாமா? யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோட பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே யாக்கோபுக்கு கர்த்தர் தரிசனமாகி யாக்கோபோட தேவன் பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. இத்தனை ஆண்டுகள், ஏறக்குறைய 20 ஆண்டுகள் பதான் அராமிலிருந்து இல்லையா? ஸோ இப்போ யாக்கோபு திரும்பி வந்திருக்கிறார். எங்கே வந்திருக்கிறாரு? கானான் தேசத்துக்கே திரும்பி வந்திருக்கிறார். 20 வருஷம் இப்போ எங்கே இருந்துட்டாரு? மாமனார் வீட்டில் இருந்துட்டார், லாபான் வீட்டில் இருந்துட்டார். இப்போ திரும்பி வந்ததுக்கப்புறம் கர்த்தர் கானான் தேசத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா கர்த்தர் யாக்கோபுக்கு மறுபடியும் என்ன பண்ணுறாராம்? தரிசனமாகிறார். அல்லேலூயா. இந்த ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் தரிசனமானார், கர்த்தர் பேசினார் என்கிறத நம்ம அதிகமாக பக்தர்களுடைய வாழ்க்கையில் வாசிக்க முடிகிறது. நம்ம வாழ்க்கையில் கூட இந்த வருஷத்தில் நீங்களும் நானும் கர்த்தரை தரிசிக்கணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணுன்ற இந்த ஏக்கம் நம்முடைய உள்ளத்தில் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணணும் இல்லையா? ஆண்டவரே நீங்கள் பேசணும், உங்களை நான் பார்க்கணும், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும். அப்போ கர்த்தர் இங்கே யாக்கோபோட ஆண்டவர் பேசுகிறார். இந்த என்ன பேசுகிறாரு அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்றே பெயரிட்டார். நீங்கள் 9ஆம் வசனத்தில் அந்த கடைசி பகுதியில் பார்க்குறோம், அவனை ஆசீர்வதித்து. அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணாராம்? யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே யாப்போக் என்ற ஆற்றண்டையிலே யாக்கோபு இரவெல்லாம் போராடி, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை போக விடேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபித்தப்போ கர்த்தர் இவர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்து அவன் பேரை, இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல்
இஸ்ரவேல் என்று சொல்லப்படும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்ற பெயரை தேவன் என்ன செஞ்சாரு? தரிப்பித்தார். அங்க ஆண்டவர் ஆசீர்வதித்தார். மறுபடியும் இந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கு இஸ்ரவேல் என்று தேவன் பெயரிட்டாரே, அந்த பேரை மறுபடியும் தேவன் உறுதிப்படுத்துகிறார். வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, இந்த இடத்துல ஆண்டவரே இஸ்ரவேல் என்று சொல்லி அவனை அழைத்தார். இதுவரைக்கும் யாக்கோபுன்னு கூப்பிட்டு ஆண்டவர் இப்ப என்ன கூப்பிடுறாரு? இஸ்ரவேல் என்று சொல்லி அவனை அழைத்து, இல்லையா, தேவன் அவரை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே இதுவரைக்கும் ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்துச்சா? இருந்தது. ஆனா இன்னும் கர்த்தர் யாக்கோபை என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். இதுவரை இல்லாத ஆசீர்வாதங்களை, நன்மைகளை ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இந்த இடத்துல யாக்கோபோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். தேவன் வாக்கு தத்தங்களை யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஒருவேளை என்ன கூட ஆண்டவரே இதுவரைக்கும் ஆசீர்வச்சிருக்கார் பாஸ்டர், ஆனா இன்னும் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் குறைவா இருக்கு. கவலைப்படாதீங்க, யாக்கோபுக்கு தேவன் கொடுத்தத மாதிரி இல்லை, பின்னும் தேவன் அவனை ஆசீர்வதித்த மாதிரி இந்த 2026க்குள்ள பிரவேசித்திருக்கிற உங்களை இதுவரைக்கும் தேவன் ஆசீர்வதித்ததை விட எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இல்லாம, இந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில இல்லைன்னு நினைச்சிங்களோ, அதையெல்லாம் ஆண்டவர் இந்த 2026 உங்களுக்கு நிறைவாய் கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் இங்க ஆசீர்வதிக்கிறார். ஆமா, அப்போ ஆசீர்வதித்து ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் அப்படின்னு அவனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஆண்டவர் கீழே சொல்றாரு, பின்னும் தேவன் அவனை நோக்கி ஆண்டவர் பேசுறார். சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். அதனால நீ என்ன பண்ண போற? பழுகி பெருக போகிறாய். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொல்ற, நீ பழுகி பெருகுவ. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுனால நீ என்ன செய்ய போற? பழுகி பெருக போகிறாய். அல்லேலூயா. எப்பயுமே நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நம்ம என்ன செய்யும்? பெருக செய்யும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு உயர்வை கொண்டு வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் மேன்மேலும் நம்முடைய வாழ்க்கையில உயர்வின் மேல உயர, ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதத்தை, கனத்தின் மேல கனத்தை பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு கொடுக்க முடியும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். யாக்கோபு சொல்றாரு, உன் பலத்தினால இல்லடா, உன் திறமையினால் அல்ல, உன் ஞானத்தினால் அல்ல, உன்னால இல்லை, நான் உன்னை என்ன பண்ண போறேன்? ஆசீர்வதிக்க போறேன். யாக்கோபுக்கு எப்பயுமே பிறந்ததுலேருந்தே அவன் உள்ளத்துல ஒரு பெரிய அதாவது ஒரு பெரிய ஏக்கம் என்ன தெரியுமா? நான் ஆசீர்வதிக்கப்படணும். இல்லை, யாக்கோபுடைய உள்ளத்துல நம்ம அதை பார்க்க முடியும். பிறக்கும் போதே அதனால தான் என்ன பண்றாரு? ஏசாவுடைய குதிகாலை பிடிச்சின்னு வெளியே வர்றாரு. பிறக்கும் போதே பாருங்க, கர்ப்பத்திலேயே அவருடைய உள்ளத்துல என்ன ஒரு ஏக்கம் இருந்துச்சு? ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கூட தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணோம்? விரும்பணும். என்ன ஆசீர்வதி ஆண்டவரே கேட்கணும். என் குடும்பத்தை ஆசீர்வதி ஆண்டவரே கேட்கணும். என் பிள்ளைங்களை ஆசீர்வதி ஆண்டவரேன்னு கேட்கணும். கேட்டால் மட்டும் போதாது, நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு சில தடைகள் காணப்படும். சிலர்லாம் சொல்லுவாங்க, பிசாசு தான் பாஸ்டர் தடையாக இருக்கா. அது ரெண்டாவது தான். ஆனால் பல நேரங்களில் நாமே நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு என்ன பண்ணுவோம்? தடையா இருப்போம். இல்லை, அதெல்லாம் என்ன பண்ணோன்னா, நம்ம இன்னென்னலாம் இருக்கு இல்லை, ஒருவேளை தேவன் என்ன இன்னும் நிறைவாய் ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு இருக்கிற தடைகள் என்ன அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நம்மளை அனலைஸ் பண்ணி பார்த்து, இல்லை, ஏன் நான் நஷ்டப்பட்டேன், ஏன் நான் தோல்வி அடைந்தேன், ஏன் இந்த நன்மை இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் வரலை, ஏன் இந்த உயர்வை நான் அடைய முடியல, ஏன் இன்னும் இந்த சிறையிருப்பு
ஏன் இன்னும் இந்த கண்ணீர்? ஏன் இன்னும் இந்த வறுமை? ஏன் இன்னும் இந்த தரித்திரம்? ஏன் இன்னும் இந்த கடன் என்கிற போராட்டம்? ஏன் இன்னும் இந்த வியாதி என்கிற பலவீனம்? சில நேரத்தில் அதுக்கு நாமே கூட காரணமாக என்ன பண்ணலாம், இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் நம்மளை பரிசோதித்து பார்க்கணும். இல்லை, நம்ம டாக்டராண்ட போனால் என்ன பண்ணுறாரு, அதாவது ஃபுல் செக்கப் சிலர் எடுப்போம். அப்போ ஃபுல் செக்கப் எடுத்தால் என்ன பண்ணுவாங்க, எல்லா உறுப்புகளையும் பரிசோதிப்பாங்க. கிட்னி எப்படி இருக்குது, ஹார்ட் எப்படி இருக்குது, இல்லையா, லங்ஸ் எப்படி இருக்குது, ஸோ ரத்தம் சரியாக இருக்கா, ஸோ பிபி சரியாக இருக்கா, இல்லையா, எல்லாத்தையும் பார்க்குறாங்கல்ல. அந்த மாதிரி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு சில நேரத்தில் நமக்குள்ளாகவே சில தடைகள் இருக்கும். இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 35 அதிகாரத்தில் 1லிருந்து நீங்கள் படிக்கும்போது நீங்கள் வீட்டில் போய் படிச்சுங்க. யாக்கோபாண்ட ஆண்டவர் சொல்கிறார், நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். பெருக்கத்தின் மேல பெருக்கத்தை, உயர்வின் மேல உயர்வை, இல்லை கணத்தின் மேல கணத்தை. ஸோ ஆண்டவர் அவருடைய சந்ததிக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இங்க தேவன் பேசுறார், நான் உன்னை நீ பலுகி பெருக போகிறாய். அதோடு மட்டும் இல்லை, ஒரு ஜாதியும் பற்பலின் ஜாதிகளின் கூட்டமும் உன்னிலிருந்து என்ன பண்ண போகுது, உண்டாக போகிறது. அல்லேலூயா. நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ கர்த்தர் உங்க கர்ப்பத்தை ஆசீர்வதித்து இந்த வருஷத்துல நீங்க கர்ப்பம் தரிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. ஆமா, ஜாதிகளை உண்டாக்குகிற தேவன். அப்போ உங்க கர்ப்பத்துல பிள்ளைய உண்டாக்க மாட்டாரா? நிச்சயம் அவர் உண்டாக்குவார். அல்லேலூயா சொல்றாரு. அதுவும் சொல்றாரு, சாதாரண பிள்ளைங்க இல்லப்பா, உன் சந்ததியிலிருந்து என்ன பண்ண போறேன், ராஜாக்களை நான் தோன்ற பண்ண போறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்படின்னா உன் பிள்ளைங்கெல்லாம் சும்மா சாதாரண சோலையாக இருக்க மாட்டாங்க, சோளத்தக்கையாக இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் என்னவா இருக்கும், வைரமாக இருக்கும். அதெல்லாம் கனம் பெற்றதாக இருக்கும். அதெல்லாம் மேன்மையுள்ளதாக இருக்கும். இல்லை, அதெல்லாம் இந்த சமுதாயத்தில் உயர்ந்ததாக இருக்கும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சொல்றாரு பாருங்க, ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தையே, ஒரு பெரிய இனத்தையே உன் மூலமாக நான் உண்டாக்க போகிறேன். உண்டாக்குறது மட்டும் இல்லை, அதில் இருந்து நான் எதை தோன்ற பண்ண போகிறேன், ராஜாக்களை தோன்ற பண்ண போகிறேன். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தீங்கன்னா உங்கள் சந்ததி இந்த பூமியில் ராஜாக்களை போல கர்த்தர் உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. ஆமாம், எல்லாரும் பார்த்து சொல்லுவாங்க, பிரதர் உங்கள் பிள்ளையா இது, அப்படி தெரியலையே, ராஜா மாதிரி இல்லை அவன்க்கா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் பிள்ளைய தோற்றத்தில் மட்டும் இல்லை, கணத்தில், மேன்மையில், ஐஸ்வர்யத்தில், புகழில், எல்லாத்தையுமே, கல்வியில், உங்கள் பிள்ளைங்களை எல்லாத்திலையும் தேவன் சிறந்திருக்கும்படி செய்வார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆமாம், இங்கே யாக்கோபோட ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெரிய இனத்தையே நான் உண்டாக்க போறேன்பா. அது மட்டும் இல்லை, அதிலிருந்து என்ன தோன்ற போறாங்க, ராஜாக்கள் தோன்ற போகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையிலும் கர்த்தர் ராஜாக்களை எழுப்புவார். ஆமென். அல்லேலூயா. பிரபுக்களை எழுப்புவார். ஆமென். அல்லேலூயா. பெரிய பிஸ்னஸ் மேன்களாக கர்த்தர் எழுப்புவார். ஆமென். அல்லேலூயா. ஐஸ்வர்யவான்களை, ஜனத்தில் கனமுள்ளவர்களை, உயர் அதிகாரிகளை கர்த்தர் எழுப்புவார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், ஒருவேளை இது வரைக்கும் ஜாதிகள் ஒரு இனமாக நீங்கள் உருவாகி இருக்கலாம். ஸோ ஆண்டவர், ஆனால் இனி உங்கள் சந்ததியை மேன்மையுள்ள சந்ததியாய், கனம் பெற்ற சந்ததியாய், இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய், ராஜாக்களை போல, பிரபுக்களை போல கர்த்தர் கனத்தையும் மேன்மையும் கொடுத்து உங்கள் சந்ததியை, உங்களை தேவன் ஆசீர்வதித்து பெருக செய்வார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இதுவரை இல்லாத கனம், இதுவரை இல்லாத உயர்வு,
இதுவரை இல்லாத ஐஸ்வர்யம், இதுவரை இல்லாத மேன்மை இல்லையா, இதுவரை இல்லாத பெருக்கத்தை இந்த 2026 கர்த்தர் உங்களுக்குள்ள, உங்கள் குடும்பங்களுக்குள்ள, இந்த திருச்சபைக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதனால ஒரு இனம் உருவாகும், உன் சந்ததியிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அது மட்டும் இல்லை, கீழே சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பே. என்ன கொடுப்பன்றாரு? என்ன கொடுப்பன்றாரு? நான் தேசத்தையே கொடுக்க போறேன்பா. நான் ஏற்கனவே ஆபிரகாமாண்ட சொல்லியிருக்கேன், ஈசாக்காண்ட சொல்லியிருக்கேன், உங்ககிட்டையும் சொல்றேன், ஒரு தேசத்தையே உனக்கு என்ன பண்ண போறேன்? கொடுக்க போறேன். நீ எங்க பரதேசியா தங்கி இருக்கிறியோ இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் என்ன பண்ண போறேன்? சுதந்திரமா கொடுக்க போறேன். அல்லேலூயா. ஆமா, நீ இது வரைக்கும் அடிமையா இருந்த, ஆனா இனி என்ன பண்ண போற? ஆள போகிறாய். நம்முடைய ஆண்டவர் தான் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். அல்லேலூயா. நல்ல யூதாவின் செங்கோல் அருமையான சந்திரசேகர் ஐயா அருமையா ஒரு பாட்டு பண்ணாரு. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கிறதே, ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றதே, எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாலாகுமே, எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாலாகுமே. ஆராதனை ஆராதனை பாலாதாரா பாலா பாரபா ஆராதனை. ஆமென். அல்லேலூயா. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் நம்முடைய உயர்வும் நம்முடைய மகத்துவமும் நமக்கு மகிமையும் நமக்கு கனமும் யார் கையில் இருக்கு? யார் கையில் இருக்கு? கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. இந்த வருஷத்துல கர்த்தரை இன்னும் உத்தமமா, இன்னும் உண்மையா ஆண்டவரை நீ சேவிப்பா என்று சொன்னால் பாருங்க, ஆண்டவர் இதுவரை இல்லாத எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு கொடுத்து, இல்லை இல்லை இல்லைன்னு சொன்ன உன் வாழ்க்கையில இல்லை என்கிற வார்த்தையே என் வாழ்க்கையில இல்லைன்ற அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பெருக செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இங்க சொல்றாரு, உனக்கு பிள்ளைகளை கொடுப்பேன், சந்ததியை கொடுப்பேன், அந்த சந்ததி ராஜ சந்ததியா இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த தேசத்தையே உனக்கு என்ன பண்ண போறேன்? சொந்தமா கொடுக்க. அப்ப தேசத்தையே ஆண்டவர் சொந்தமா கொடுக்கிறாருன்னா உனக்கு ஒரு வீட்டை கொடுக்க மாட்டாரா பிரதர்? உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்க மாட்டாரா சிஸ்டர்? அவர் நிச்சயம் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. இங்க சொல்றாரு, டேய் இந்த பூமி என்னுடையது. ஏன் பூமி யாருடையது? கர்த்தருடையதுங்க. இல்லை, வேதம் சொல்லுது, பூமியின் உயர்ந்த இடங்களே நம்ம ஏற பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமாம், யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேர் இந்த திருச்சபைக்குள்ள நம்ம வந்தப்போ நமக்கு நல்ல வீடுகள் கிடையாது. இல்லை, சிலர்லாம் நினச்சி பார்த்தா கண்ணீர் தான் வரும். இல்லை, ஸோ உங்கள் வீடுகளுக்கெல்லாம் நான் வந்திருக்கேன். இப்போ உங்களுக்கு கர்த்தர் கட்டி கொடுத்துருக்கிற அந்த நல்ல அரண்மனைக்காகவும் நான் பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், இல்லை, ஸோ நம்முடைய தேவன், நாம் கூட ஒன்றுமே இல்லாத இருந்தோம். இல்லை, இப்படிப்பட்ட வீட்டை கட்ட முடியுமான்னு கனவு கூட கண்டிருக்க மாட்டீங்க. ஆனால் அதை நீங்கள் கட்டல, கர்த்தர் கட்டி கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உயர்வு உங்களால் வந்ததில்லை, உங்களை உயர்த்தி வைத்திருக்கிற தேவன். அல்லேலூயா. இந்த படிப்பு உங்களால் வந்ததில்லை, இந்த படிப்பை கொடுத்தவர் கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் எல்லாம் கொடுப்பார். சொல்றாரு, நான் தேசத்தையே கொடுக்க போறேன்பா. உன்னை பார்த்து சொல்றாரு, உனக்கு நல்ல வீட்டை நான் கொட்டி கொடுப்பேன்,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ வீடுகளை கட்டி அதில் குடியிருப்பீங்க, நிலத்தை வாங்கி பயிர் செய்வீர்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அதன் கனியை புசிப்பீர்கள். சிலர் கட்டுவீங்க, சிலருக்கு கட்டாத வீடுகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா சொல்றாருங்க. கட்டாத வீடுகள். ஆனா ஒண்ணு நீ தெரிஞ்சுக்கணும், எல்லா ஆசீர்வாதமும் யார் கையில இருந்து தான் வருது? கர்த்தருடைய கரத்துல. நீ அவரை விட்டு போனா எல்லாமே என்ன பண்ணிடும்? போயிடும். நீ அவரோட நெருங்கி ஜீவிக்க 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 எல்லாம் உன் பின்னாடி வரும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி கெட்டவனா தேவனை விட்டு நீ தூரம் போயிட்டே, ஆண்டவரை விட எனக்கு பாவம்தான், எனக்கு உலக இன்பம்தான், எனக்கு உலக சிற்றின்பங்கள் தான், எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற இன்பத்தை விட பாவம், பிசாசு, உலகம் கொடுக்கிற இன்பம் தான் பெரிதென்று கருதி நீ தேவனுக்கு துரோகம் பண்ணி தேவனை விட்டு தூரம் போயிட்டினா கொடுத்திருக்கிறது எல்லாம் நீ இழக்க வேண்டியதாய் போய்விடும். அதனாலதான் சில நேரத்தில் பிசாசு சொன்ன என்ன பண்ணுவோம் தெரியுமா? எப்படியா இவன் இவ்வளோ ஒண்ணுமே இல்லாத இருந்தான், இவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சு இவனை இப்படி ஆண்டவர் உயர்த்திட்டே இருக்காரே, இதெல்லாம் பறிக்கிறதுக்கு, இதெல்லாம் பிடுங்கிறதுக்கு, இவனை விட்டு எடுக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்து பிசாசு பாவம் என்கிற வலையில உன்னை விழ பண்ணி, பாவம் என்கிற உளையான சேற்றில உன்னை விழ பண்ணி, உன் வாழ்க்கையில தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் எப்படி ஆகிலும் பிடுங்கணும், அதை பறிக்கணும்னு சொல்லி சாத்தா முயற்சி செய்வான். ஆனா நீ சொல்லணும், சாத்தானே உனக்கு இந்த வருஷத்துல என்கிட்ட இடமே இல்லை. அல்லேலூயா ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால இங்க சொல்றாரு, நான் உன்னை பெருக பண்ண போறப்பா, இந்த தேசத்தை உனக்கு சொந்தமா கொடுக்க போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை என்ன பண்ண போறேன்? கொடுக்க போறேன். எல்லாம் கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? நன்றி 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 நன்றி. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பயல உனக்கு மட்டும் கொடுக்கல, உன் சந்ததிக்கு நான் என்ன பண்ண போறேன்? கொடுக்க போறேன். சில நேரத்தில் என்ன ஆசீர்வதிச்சா போதுன்னு நம்ம நினைப்போம், ஆனா ஆண்டவரே நம்முடைய தலைமுறைகளையே ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. அதனாலதான் அருமையா பண்ணாரு, தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா, ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. அல்லேலூயா. அவர் எப்போ ஆசீர்வதிக்கிறவரே? தலைமுறை தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தெய்வம். சொல்றாரு பாருங்க, நான் ஒன்றை மட்டும் இல்லப்பா, உன் சந்ததி ஆசீர்வதிக்க போறேன், உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவன் என்ன பண்ண போறேன்? கொடுக்க போறேன். கர்த்தர் பூமியை மட்டும் இல்லை, வீட்டை மட்டும் இல்லை, நிலத்தை மட்டும் இல்லை, ஆடுகளை மட்டும் இல்லை, மாடுகளை மட்டும் இல்லை, சபைகளை மட்டும் இல்லை. ஸோ கர்த்தர் இந்த பூமியில எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. ஆமென், அல்லேலூயா. அவர் கொடுக்கலனா நீ எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. உன் முயற்சி வேஸ்ட். உன் திறமை, உன் ஞானம், உன் அறிவு, இதை வச்சு நீ சம்பாதிச்சிடலாம், பெரிய ஆள் ஆயிடலாம், உயர்ந்துடலாம் நினைச்சுன்னா ஏமாந்துருவேன். ஆனா நீ தேவனுக்கு பிரியமாய் நடக்கும்போது, கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்டு கர்த்தருடைய சித்தத்தை நீ செய்ய உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நீ வாஞ்சிக்கணும், ஆண்டவர் இந்த வருஷம்லாம் நீ என்னோட என்ன பண்ணணும்? பேசணும். நான் உங்களை என்ன பண்ணணும்? தரிசிக்கணும். உங்க சத்தத்தை அனுதினம் நான் என்ன பண்ணணும்? கேட்கணும். கேட்க முடியுமா? வேதத்தை நீ வாசித்தா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பேசுவார். என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன், சில நேரத்தில் பைபிளை எடுத்து வாசித்தேன்னா ஆண்டவர் ஒரு வசனத்தை கொண்டு பேசினார்னா, ஸோ சில பல மணி நேரங்கள் அந்த வசனத்தையே தியானிச்சுட்டு இருப்பேன். கர்த்தர் பேசிட்டே இருப்பார். நான் அதிகமாக கர்த்தருடைய சத்தத்தை
வேத வசனத்தின் மூலமாய் நான் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், ஏன்னா இது கர்த்தருடைய இருதயம். சில நேரத்தில் ஆண்டவர் நேரடியாக பேசுவார், சில நேரத்தில் ஆண்டவர் கர்த்தருடைய வேத வசனத்தின் மூலமா ஆண்டவர் பேசுவார், சில நேரத்தில் ஆண்டவர் சொப்பனங்கள் தரிசனம் மூலமா கர்த்தர் பேசுவார். வாஞ்சிக்கணும், என்னோட பேச ஆண்டவரே, நான் உங்க சத்தத்தை இந்த ஆண்டெல்லாம் என்ன பண்ணோம், கேட்கணும். இங்கே யாக்கோபுக்கு கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவன் கொடுக்கிறார். ஸோ இந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு முன்பாக தேவன் இவரை நம்ம 1ஆம் வசனத்தில் வாசனம்ல எங்க போய் சொல்றார், நீ எழுந்து பெத்தேலுக்கே போய் உனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்க ஒரு பலிபீடத்தை என்ன பண்ண, கட்டு, உண்டாக்கு சொல்ற. அப்போ இந்த பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொல்லி யார் சொல்றாரு, கர்த்தர் சொல்றார். ஆனா இந்த பெத்தேல ஒரு நாள் யாக்கோபு சந்தித்தார். நீங்க 28ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிங்க. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து 19ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் வாங்கிட்டு. அப்போ இது எப்போ நடந்தது, யாக்கோபு ஒண்ணுமே இல்லாம தன் தகப்பன் ஈசாக்கால தன் தாயார் ரெபேக்காளால அவர் வெறுமையாய் அனுப்பிவிட்ட போது, இப்போ வெறும் கோலையும் கையையும் கொண்டு அந்த வனாந்தரத்தில் போய் படுக்க கூட நல்ல பாய் இல்லாம, இல்லை தலையில வைக்கிறது கூட ஒரு தலையணை இல்லாம, இல்லையா, இன்று இரவு நான் ஜீவனோடு இருப்பேனா அல்லது கொடிய மிருகங்கள் கள்வர்கள் என்னை கொன்று போட்டு விடுவார்களா என்கிற பயத்திலே படுத்து உறங்கின யாக்கோபுக்கு அந்த இரவிலே கர்த்தர் என்ன செய்கிறாரு, தரிசனமாகிறார். கர்த்தர் அந்த நாளில் யாக்கோபோட பேசுகிறார். இல்லை, கர்த்தர் யாக்கோபு, அதாவது யாக்கோபு கர்த்தரை சந்திக்கிறார். அப்போ யாக்கோபு சொல்றாரு இல்லையா, ஆண்டவரே நான் என்னோட நீ இருந்து நான் போகிற இடத்திலெல்லாம் என்னை காத்து, இல்லை இந்த தேசத்துக்கு என்னை திரும்பி வர பண்ணுவீரானால், அதாவது உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யுமெல்லாம் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் சொல்றார். இவனுக்கு வாஞ்சா அதுதான், கர்த்தர் என்னோட வரணும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும், மறுபடியும் என்ன பண்ண, இந்த தேசத்துக்கே திரும்பி வர பண்ணணும். அவன் உள்ளத்துல இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? ஸோ ஆண்டவர் நம்ம இதயத்தின் ஏக்கத்தை அறிந்திருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அப்போ யாக்கோபு, நீ இதானே நினைச்சிட்டு இருக்கிற, நான் உன் கூட வருவேன், நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உன் கூடவே இருப்பேன், உன்னை ஆசீர்வதிச்சு மறுபடியும் இந்த தேசத்துக்கு என்ன பண்ணுவேன், திரும்பி வர பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவர் பேசுறார். சில நேரத்தில் மனிதர்கள் நம்மை கைவிடலாம், நம்மை படைத்த தெய்வம் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம தாய் தகப்பன் கூட நம்மளை என்ன பண்ணுவாங்க, கைவிட்டு விடுவார்கள். கணவன் கைவிட்டு விடுவான், மனைவி கைவிட்டு விடுவா, பிள்ளைங்க கைவிட்டுருவாங்க. ஆனால் நம்மளை உண்டாக்கின கர்த்தர் ஒரு நாளும் ஒருபோதும் நம்மை கைவிடாத தெய்வம். அல்லேலூயா. இந்த சூழ்நிலை யாக்கோபு எல்லாரால கைவிடப்பட்ட நிலைமை. உயிரோட வாழ்வனா, நான் உயிரோட ஜீவிப்பனான்றதெல்லாம் கேள்விக்குறியா இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட வருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த தேசத்துக்கு ஒன்று என்ன பண்ணுவேன், திரும்பி வர பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போ யாக்கோபு இதை கேட்ட உடனே அடுத்து சொல்றாரு, என்ன பண்ணாராம், 20ஆம் வசனத்துல, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு
தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கே வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கே தசம பாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டான். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எப்போ? கைவிடப்பட்ட அந்த சூழ்நிலையில, ஆபத்தான அந்த சூழ்நிலையில, ஒன்றுமே இல்லாம வாழ்வேனா, நான் வாழ முடியுமா அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்த அந்த யாக்கோபுக்கு கர்த்தர் அன்றைக்கு பேசுகிறார். ஸோ இப்போ 20 வருடங்கள் கழித்து யாக்கோபு திரும்பி வந்தாரு. எப்படி வந்தாரு? மிகுந்த பரிவாரங்களோடு. அதுவும் 2 பரிவாரங்களோட. நான் சொன்னேன் 2 பரிவாரங்கள்ன்றது அந்த நாட்களில் 2 ராஜாக்களுடைய சொத்தான். அவ்வளவு திரளான ஆஸ்தியை யாக்கோபுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். பரிவாரம், ராஜாக்களுடைய சொத்து. அவ்வளவு ஆஸ்தியை கொடுத்து திரும்பி வர பண்ணார். இப்ப திரும்பி வர பண்ணின தேவன் மறுபடியும் ஞாபகப்படுத்துறார். யாக்கோபே, நீ அன்னைக்கு பொருத்தனை பண்ணின இல்ல, எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுவன்னு சொன்ன இல்ல, அதனால இப்போ நீ மறந்துட்டடா, அதனால உனக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். நீ எழுந்து எங்க போ? பெத்தேலுக்கு போ. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்க போ சொல்றாரு? பெத்தேலுக்கு போ. இந்த பெத்தேல் அப்படின்னா தேவனுடைய வீடு என்றார். தேவனுடைய வீடு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க நாம ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, ஸோ நம்ம கூட ஒன்றுமே இல்லாம தான் ஒரு நாள் இந்த ஆலயத்துக்குள்ள வெறுமையாய் நாம வந்தோம். ஆமான்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்து ஒரு அழியில சொல்லுங்களாம். பெத்தேல்ல தேவன் நம்ம சந்தித்தார். சந்திச்சப்ப நம்ம கிட்ட என்ன இல்லை? என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை. உயிர் வாழோமா, குடும்பத்தை நடத்துவோமா, எனக்கு பிள்ளைங்க பிறப்பாங்களா, எனக்கு கல்யாணம் ஆகுமா, எனக்கு வேலை கிடைக்குமா, இல்லை ஸோ நான் வாழ முடியுமா அப்படின்ற ஒரு வெறுமையான நிலைமையில தான் நம்முடைய ஓட்டத்தை நாம் என்ன பண்ணோம்? தொடங்கினோம். ஆனா தேவனுடைய வீட்டில் வந்த நம்மளை அன்னைக்கு யாக்கோபுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்த மாதிரி உங்களுக்கு எனக்கும் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்தவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவரே யாக்கோபுக்கு இப்போ ஞாபகப்படுத்துறார். தம்பி யாக்கோபு, நீ மறந்துட்ட, நீ அன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ண இல்லை, என்னை திரும்பி வர பண்ணுவீரானால் நான் நிறுத்தி நின்ற கல் உமக்கு வீடாகும், எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் தசம்பாகம் செலுத்துவேன். அப்படிலாம் நீ பொருத்தனை பண்ணியாடா, நீ மறந்துட்ட அப்படின்னு சொல்லி அந்த அவன் செய்த பொருத்தனையை கர்த்தர் நினைவுபடுத்தி மறுபடியும் எங்க போ சொல்றாரு? பெத்தேலுக்கு போ. அல்லேலூயா. நம்மளா கூட ஃபாதர் சொன்ன மாதிரி கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. எனக்கு கல்யாணம் ஆகுமா, எனக்கு ஒரு வீடு கிடைக்குமா, எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா, நான் ஒரு குடும்பமா மாறுவனா, என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குமா, அப்படி ஏங்கின நாட்கள் உண்டு. யாக்கோபாலா இன்னைக்கு கோலும் கையுமா தான் வந்தோம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை கூட மிகுந்த பரிவாரங்களை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இந்த 2026 சொல்றாரு, நான் இன்னொன்று ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆனால் நீ கொஞ்சம் பழசெல்லாம் என்ன பண்ணிக்கோ, நினைத்துப்பார். ஆண்டவர் சொல்றார், யாக்கோபுக்கு ஞாபகப்படுத்துறார், நீ பெத்தேல்ல எப்படி வந்த, அன்னைக்கு வெறுமையா வந்த இல்லை, நீ அன்னைக்கு சொன்ன பொருத்தனையெல்லாம் என்ன பண்ணிட்ட, மறந்துட்ட. நிறைய பேர் நம்ம கூட ஆபத்து வருகிற நேரங்களில், நெருக்கப்படுகிற நாளங்களில், கைவிடப்பட்ட சூழ்நிலை நிறைய பொருத்தனை பண்ணுவோம் பாருங்க. அப்போதான் பக்தியே ரொம்ப அதிகமாகும் இல்லை? அப்போதான் என்ன ஆகும்? ஆபத்து வரும்போது தான். நீங்கள் இங்கே 3ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, அதாவது 35:3 வாசிங்களா? எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்துக்கு என்ன பண்ணாரு கர்த்தர்?
உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழிகளில் என்னோடு கூட இருந்து, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அன்னைக்கு 28ஆம் அதிகாரத்துல சொன்ன பொருத்தனைய இப்போ தேவன் நினைவுபடுத்தி மறுபடியும் நீ எழுந்து போய் என்ன பண்ண, பலிபீடத்தை எனக்கு கட்டி என்று சொல்லுகிறார். அப்ப யாக்கோபுக்கு ஞாபகம் வருது, ஐயோ எனக்கு ஆபத்து உண்டான நாளிலே எனக்கு உத்தரவு கொடுத்து நான் நடந்த வழிகள் எல்லாவற்றிலும் என்னோட கூட இருந்த கர்த்தர். அல்லேலூயா, சோத்ரம். ஹலோ, யோசித்து பாருங்களா, அவர் மட்டும் நம்மோட இல்லாம போயிருப்பார். ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் அன்றைக்கு இருந்த அந்த நிலைமையில இருந்திருக்கலாம். ஒருவேளை அதை விட ஒரு மோசமான நிலைமைக்குள்ள கூட நாம் என்ன பண்ணியிருக்கலாம், கடந்து போயிருக்கலாம். ஆனா யாக்கோபின் தேவன் உங்களோடும் என்னோடும் வந்து இந்த நாள் வரைக்கும் நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி வைத்திருக்கிற கர்த்தர் இந்த 2026 சொல்றாரு, அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்த்துக்க தம்பி, நினைச்சு பார்த்துக்க மகளே, நீ பண்ண பொருத்தனைகளை மறந்துடாத, நான் உன்னை இன்னும் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கே சோத்ரம். அவர் சொல்றாரு, எழுந்து பெத்தேலுக்கு போவோம், ஏன்னா எனக்கு ஆபத்து உண்டான நாளிலே என் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்த தேவன் இவர். நம்ம கூட கைவிடப்பட்ட நேரத்தில், நெருக்கத்தில் இருந்த நேரத்தில், வறுமையில் இருந்த நேரத்தில், ஒன்றுமே இல்லாத அந்த சூழ்நிலை நாம் ஜெபித்த ஜெபத்துக்கெல்லாம் உத்தரவு அருளி செய்த தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. பாஸ்டர், நான் இன்னைக்கு கூட எத்தனையோ நெருக்கத்தில் இருக்கேன்னு சொல்றீங்களா? உங்க விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு கொண்டிருக்கிறார். ஸோ கர்த்தர் உங்களை நிறைவா இந்த வருஷத்திலிருந்து தேவன் ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து எங்கே போ, பெத்தேலுக்கு போ. சிலர்லாம் ஆண்டவரோட சில பொருத்தனைலாம் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் மறந்துடாதீங்க. ஒன்றுமே இல்லாத அந்த சூழ்நிலை தேவனோடு சில தீர்மானங்கள்லாம் நீங்கள் அன்னைக்கு எடுத்திருப்பீங்க இல்லை, அதெல்லாம் என்ன பண்ணாதீங்க, கைவிட்டுடாதீங்க. ஆண்டவரோட, ஆண்டவரே நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன், உங்களுக்கு இப்படி செய்வேன் அப்படி செய்வேன், என்னை ஆசீர்வதிச்சா நான் இந்த மாதிரி நடப்பேன் அந்த மாதிரி நடப்பேன், அப்படிலாம் தேவனோட நீங்கள் உடன்படிக்கை பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் ஆண்டவர் மறந்துடாத மகளே, மறந்துடாத மகனே, நீ பொண்ண பொருத்தனைகளை, நீ என்னோட செய்த உடன்படிக்கையை, அன்னைக்கு ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை என்னோடு கூட இப்படிலாம் நடப்பன்னு சொல்லி நீ கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நீ என்ன பண்ணாத, மறந்துடாத. அல்லேலூயா. மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே. அல்லேலூயா. மறந்துடாத. ஆண்டவர் யாக்கோபுக்கு ஞாபகப்படுத்துறார், நீ மறுபடியும் எழுந்து எங்க போ, பெத்தேலுக்கு போ. ஏன்னா உன்னுடைய ஆசீர்வாதத்தினுடைய துவக்கம் எங்க தெரியுமா, பெத்தேல். கவனிக்கணும், பெத்தேல் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு தான் என்னது, ஆண்டவருடைய ஆலயம். அப்போ நம்முடைய ஆசீர்வாதத்தின் பிறப்பிடம் எதுனா கர்த்தருடைய ஆலயம். அல்லேலூயா. ஆமா, உங்க வாழ்க்கையினுடைய எல்லா ஆசீர்வாதத்தின் பிறப்பிடம் எது, தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளைங்களுடைய பெற்றோர் உங்க பிள்ளைங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம தயவு கூர்ந்து நீங்க பார்த்துக்கணும். அதனால நான் பார்க்குறேன், இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. ஏன் தெரியுமா, நீ ஒன்றுமே இல்லாத நாளில உனக்கு நான் ஆசீர்வாதத்தை அருளின அந்த இடம் தான் என்னது, பெத்தேல். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ பெத்தேலுக்கு போப்பா. அப்படின்னா கர்த்தருடைய ஆலயத்தை நாம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுங்க, விட்டுடவே கூடாது. ஏன்னா கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலிருந்து நம்மளை என்ன பண்றாராம், ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் சங்கீதக்காரர் 27ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன பண்ணுவேன், தங்கியிருப்பதையே
நாடுவேன். அல்லேலூயா. எது வரைக்கும் சொல்லுங்களேன். அவருக்கு தெரியும், ஆட்டை மேய்ச்சிட்டு இருக்கிற என்ன அரசனா உயர்த்தி சிங்காசனத்தில் அமர வைக்க போறவர் எங்க அப்பா தான். அதனால நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் எங்க இருப்பேன்? கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எதை விட்டு பிரியக்கூடாது? கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு பிரியக்கூடாது. ஆமாம். அதுவும் இன்னைக்கு என்னெல்லாம் சபையிலனா அந்த அதாவது கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் அப்படின்னு சொல்லுது இல்லை பைபிளில். அது மனிதர்கள் எப்படி இருப்பாங்களாம்? தற்பிரியரா, பணப்பிரியரா, வீம்புக்காரராய், நன்றி அறியாதவர்களாய். இல்லை, ஆண்டவர் நம்மளை எந்த சபையில் நாட்டி வச்சிருக்கிறாரோ அங்கே கடைசி வரைக்கும் நாம் நிலைச்சிருக்கணும். சில நேரத்தில் பிசாசு என்ன பண்ணுவான்னா உங்களை பிடுங்கி வேற இடத்துல கொண்டு போகிறது முயற்சி செய்வான். ஏன்னா வேதம் சொல்லுது, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். ஸோ ஏன் தெரியுமா? உன் ஆசீர்வாதத்தை பறிக்கிறதுக்கு, உன்னை வீணாக்கிறதுக்கு. சில நேரத்தில் ஆலயம் உனக்கு கொடுக்கிற இன்பத்தை விட இந்த உலகத்தில் உன் வீட்டில், ஒருவேளை சினிமா கொட்டாயில், ஒருவேளை டிவிக்கு முன்னாடி, ஒருவேளை உலக காரியங்களில் நீ நாட்டமும் வாஞ்சியம் உடையவனாய் பிசாசு மாற்றுவான். இல்லை, சிலருக்குலாம் ஆலயத்தில் வந்து உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் டிவி முன்னாடி பல மணி நேரம் உட்காந்து அப்படியே வாயில் கொசு போகிறது கூட தெரியாமல் பார்க்க சொல்லு, அப்படியே பார்த்துக்கின்னு இருக்கும். கர்த்தருடைய ஆலயம்தான் நம்முடைய ஆசீர்வாதத்தின் பிறப்பிடம். அதனால எப்பொழுதும் தேவனுடைய ஆலயத்தை விட்டு இந்த உலகத்தில் எதுவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பிரிக்கவே கூடாது. இன்றைக்கு இத்தனை ஆசீர்வாதங்களை நீ பெற்றிருப்பது, ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்றார், நான் பெத்தேல்ல உனக்கு என்ன பண்ண? தரிசனம். அன்னைக்கு நீ என்னோட பொருத்தனை பண்ணின, அதனால எழுந்து எங்க போ? பெத்தேலுக்கே போ. அப்ப கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சிருக்கணும், கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நம்ம என்ன செய்யணும்? விரும்பணும். இந்த 2026 ஒரே ஒரு வாரம் கூட சண்டே சர்ச்சை என்ன பண்ணக்கூடாது? மிஸ் பண்ணவே கூடாது. சிலர்லாம் சொல்கிறாங்க, எங்கள் மாமா வந்துட்டாருங்க, எங்கள் மச்சான் வந்துட்டாரு, எங்கள் அத்தை வந்துட்டா, எங்கள் சித்தி வந்துட்டாங்க. ஸோ நான் சொல்லியிருக்கேன், யார் வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை அவங்கள ஆலயத்துக்கு என்ன பண்ணுங்க? கூட்டிட்டு வாங்க. இல்லை, சிலர் சொல்கிறாங்க, இவங்களுக்கு கல்யாணங்க, அவங்களுக்கு கல்யாணங்க, இவங்களுக்கு காரியங்க, அவங்களுக்கு காரியங்க, ஞாயிற்றுக்கிழமை வச்சா போகாத. ஏன்னா அவன் நம்மளை ஆசீர்வதிக்கலை, நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறான் நம்ம அப்பா. அல்லேலூயா. நீ தீர்த்து சொல்லு, ஞாயிற்றுக்கிழமை வச்சுன்னா நான் வரமாட்டேன். என் அக்கா பையனுக்கு கல்யாணம் ஆனிச்சு, நான் தாய் மாமன். எங்கள் மாமா கேட்டார், ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நைட்டு பொண்ணு வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் கல்யாணம்பா. நான் சொன்னேன், தாராளமாக நடத்திக்குவோம்மா, ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன்? வரமாட்டேன். அது எப்பறம் நீ தாய் மாமனாச்சே? நான் சொன்னேன், தாய் மாமனோ தந்தை மாமனோ என்ன ஆசீர்வதிக்கிற என் ஆண்டவர் தான். அதனால் ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே இருக்கணும்? கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கணும். வேணா மாற்றி வை வரேன், இல்லைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன்? வரமாட்டேன். நான் சொன்னேன். அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஆலயத்தை மிஸ் பண்ணது இத்தனை வருஷத்தில் 2 ஞாயிற்றுக்கிழமை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம், நான் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தை மிஸ் பண்ணினதே கிடையாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அப்பா செத்துட்டாரு, அதனால் அடக்கம் பண்ணணும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால் நான் கர்த்தருடைய ஆலயத்தை மிஸ் பண்ணினதே கிடையாது. சிலர்லாம் தலைவலி வந்துட்டா, வயிற்று வலி வந்துட்டா உடனே என்னது? ஆலயத்துக்கே லீவு. அப்புறம் ஆசீர்வாதத்துக்கும் லீவு. ஆமாம். அதனால கர்த்தருடைய இங்க யாக்கோபுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துற, உன்னுடைய ஆசீர்வாதத்தின் பிறப்பிடம் எதுனா பெத்தேல். அதனால நீ எழுந்து எங்க போ? பெத்தேலுக்கு போ. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஆலயத்தை விட்டு என்ன பண்ணக்கூடாது? பிரியவே கூடாது. அடுத்தது ஆண்டவர் இங்க யாக்கோபுக்கு சொல்றாரு, யாக்கோபு சொல்லிட்டார், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. அடுத்தது யாக்கோபு சொல்றாரு, அந்த 28ஆம் நம்ம 35ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 2ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு
உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். எல்லாரும் ஒரு அலையிலே சொல்லுங்களா? உங்களை பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, ஆலயத்தை விட்டு பிரியாதிருங்கள். உங்களை யாக்கோபை போல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, அடுத்தது ஆண்டவர் பெத்தேலுக்கு போன்னு தான் சொன்னார். சொன்ன உடனே யாக்கோபு சொல்றாரு, தன்னுடைய குடும்பத்தாரை நோக்கி சொல்றாரு, எழுந்திருங்க, எல்லாரும் எங்க போவோம்? பெத்தேலுக்கு போவோம். ஆனா போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை என்ன பண்ணுங்க? சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை என்ன பண்ணுங்க? மாற்றுங்கள். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அந்நிய தெய்வங்களை உங்களை விட்டு விலக்கி போடுங்க. அதுக்கப்புறம் உங்களை என்ன பண்ணுங்க? சுத்தம் பண்ணி கொள்ளுங்க. அப்புறம் உங்கள் வஸ்திரங்களை என்ன பண்ணுங்க? மாற்றுங்க. அல்லேலூயா. நல்லது பாஸ்டர் நீங்க சொன்னது. இப்போதான் கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு எடுத்து கொடுத்துருக்கிறார் எங்கள் வீட்டுக்காரு. இப்போ ஒரு புடவை எடுத்து கொடுக்க மாட்டாரு. அதனால் இந்த செய்தி முடிஞ்ச உடனே போய் எங்கள் வீட்டுக்காரன் என்ன பண்ண, நீங்கள் வேறு வஸ்திரங்களை மாற்றுன்னு சொல்லியிருக்கிறீங்க. போன உடனே நேராக கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு 2500 ரூபாயில் ஒரு புடவை பார்த்து வச்சுக்கிறேன். அப்படியா? நோ சொல்கிறாரா? யாக்கோபு சொல்கிறாரு, என்ன பண்ணுங்க? உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அந்நிய தெய்வங்களை என்ன பண்ணுங்க? விலக்கி போடுங்க. ஸோ சிலர்லாம் ஆண்டவருடைய, அதாவது யோசிச்சு பாருங்களேன், இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யாக்கோபு தேவனுடைய பிள்ளை, யாக்கோபனுடைய குடும்பத்தார் தேவனுடைய பிள்ளைங்க. ஆனால் அவங்க நடுவில் என்ன இருக்கான்? அந்நிய தெய்வங்கள் இருக்கு. சிலர்லாம் நம்ம சர்ச்சுக்கும் வருவோம், அங்கே போனால் என்ன பண்ணுவோம்? அங்கேயும் செய்வோம், விக்கிரகத்துக்கும் பலி செலுத்துவோம், விக்கிரகத்தையும் வணங்குவோம், என்ன விக்கிரக கோயிலுக்கும் போவோம், அங்கேயும் எல்லாம் செய்வோம், இங்கேயும் எல்லாம் செய்வோம். இது மாய்மாலமான வாழ்க்கை இல்லையா? விக்கிரகத்தை நம்ம விட்டு என்ன பண்ணோம்? விலக்கி போடணும். சிலர் ஒருவேளை விக்கிரக ஆராதனையில் இருக்க மாட்டேங்குது. சிலர்லாம் நான் ரட்சிக்கப்பட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நாள் பார்க்குறேன், கிழமை பார்க்குறேன், ஜோசியம் பார்க்குறேன், ராகுகாலம் பார்க்குறேன், யமகண்டம் பார்க்குறேன், இப்படிப்பட்ட யமகண்ட விசுவாசிங்க இருக்காங்க. நான் உங்களெலாம் சொல்ல, வீட்டில் போய் திட்டாதீங்க இல்லையா? ஐயோ செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, எந்த கிழமையும் நம்மளை ஆசீர்வதிக்கிறது இல்லை, ஆசீர்வதிக்கிறவர் தேவன். அல்லேலூயா. அதனால் இன்னும் புள்ள கல்யாணம்னா என்ன பண்ணுற? ஜோசியம் பார்க்குற விசுவாசி கூட இருக்குது, பேர் பொருத்தம் பார்க்குற விசுவாசி இருக்குது. ஆமாம், அந்த மாதிரிலாம் பார்த்த அவ்வளோதான். கவனிங்க. அதனால் அந்நிய காரியங்களை, அந்நிய தெய்வங்களை என்ன பண்ணன்றாரு? விலக்கி போடணும். சில சகுனம் பார்க்குறதெல்லாம் இருக்குது. ஐயோ வெளியே இவங்க வந்தோடனே இவர் வந்துட்டாங்க, ஐயோ உள்ளவா உள்ளவா, பூனை குறுக்க போயிடுச்சு உள்ளவா. இல்லை, பூனை குறுக்க போனான்னா, நாய் குறுக்க போனான்னா, கர்த்தர் நம்மளோட வரணும், அப்போ தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். சரி, அப்போ இங்கே சொல்கிறார், அந்நிய காரியங்களை உங்களை விட்டு என்ன பண்ணுங்க? விலக்கி போடுங்க. அந்நிய விக்கிரகங்களை உங்களை விட்டு விலக்கி போடுங்க. சிலர்லாம் விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டோம், ஆனால் மனசுக்குள்ளே நிறைய பேரை விக்கிரகம் மாதிரி வச்சுட்டு இருப்போம் இல்லை? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட அப்புறமும் சினிமா நடிகர்கள், நடிகைகள் மேலே ரொம்ப பிரியம் இல்லை? நான் அவருடைய ரசிகன், அவருக்காக நான் உயிரையே கொடுப்பேன். அந்த பாவி பயலா உனக்காக உயிரை கொடுத்து உன்னை மீட்டு கொண்டான். யோசிப்பார். உன்னை ரத்தம் சிந்தி மீட்டவர் என் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. ஆமாம், அவர் தான் உன் உள்ளத்தில் ஹீரோவாக இருக்கணும். ஆமாம், வேற பிசாசு பிடிச்ச மனுஷன்லாம் உன் இல்லத்தில் கொண்டாந்து என்ன பண்ணக்கூடாது? வைக்கக்கூடாது. சிலருடைய வீடுகள்லாம் கூட அந்த மாதிரி ஃபோட்டோ, சிலருடைய ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாவிகளுடைய ஃபோட்டோ. ஆமாம், சிலர் ஃபேஸ்புக்கு, சிலர் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆட்களுடைய ஃபோட்டோ. ஆண்டவர் தோலை உரிச்சிடுவார் சொல்லிட்டேன். நம்ம இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நாளெல்லாம் நம்ம யாரை மட்டும்தான் நேசிக்கணும்?
இயேசுவை மட்டும்தான் நேசிக்கணும். ஏன்னா அவர் நம்ம நேசித்ததுனால நமக்காக ஜீவனையே தந்த நல்ல நேசர். அல்லேலூயா. அதெல்லாம் விலைக்கு போட்டுடணும். ஆமாம், அதெல்லாம் என்ன பண்ணோம்? அதெல்லாம் உன் ஆசீர்வாதத்துக்கு தடை. உன்னை தேவன் உயர்த்தாமல் இருப்பதற்கு அதெல்லாம் தடை. அதனால் சிலர் மனிதர்களையோ அல்லது மற்றவர்களையோ, அரசியல் கட்சி தலைவர்களையோ அல்லது சினிமா நடிகர் நடிகைகளையோ அதாவது தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை அந்த பாவியான மனிதர்களுக்கு நீங்கள் ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கக்கூடாது. உங்கள் வீடுகள்லாம் என்ன பண்ணுங்க? சுத்திகரிங்க. உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணுங்க? அந்நிய தெய்வங்களை உங்களை விட்டு விலக்கி போடுங்க. சில சினிமா நடிகர் பேட்டை கேட்டால் அப்படியே உயிரே வந்துட்ட மாதிரி இருக்கும் பாருங்க. உயிரே போயிடும். நம்ம எவனுக்கும் நடிகை இல்லை. இன்னைக்கு நிறைய இல்லை, ஏன்னா இது ஆன்லைனில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு, அதனால வேண்டாம். ஸோ நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்ம யாருக்கு தான் ரசிகன்னு? இயேசுவுக்கு தான். எந்த கட்சிக்காரனுக்கும் கிடையாது. எல்லாம் பாவி தான். எந்த சினிமா நடிகனால எல்லாம் பாவி தான். ஆமாம், அதனால் இயேசு தான் நமக்கு ஹீரோ. நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்முடைய உயிரின மேலாய் அவரை மட்டுமே நாம் நேசிக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். ஆமேன் சொல்லுங்களாம். நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்பினா அந்நிய தெய்வங்களை உன்னை விட்டு என்ன பண்ண? விலைக்கு போட்டு. ஆமாம், அதெல்லாம் வேண்டாம். இன்னும் ரட்சிக்கப்பட்ட சில விசுவாசிங்க சினிமாவுக்கு, சீரியலுக்கு அடிமையாக இருக்கிறீங்க. அந்த பிசாசெல்லாம் துரத்திடணும். உன் வீட்டில் தேவனுடைய பாடல்களை தவிர, பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை தவிர வேற ஏதாவது உன் வீட்டில் டிவியில் ஓடுதுன்னா நீ பிசாசை என்ன பண்ணுற? உள்ளே கூப்பிட்டு வந்து வைக்கிறேன்னு அர்த்தம். ஆமாம், அதுக்காக டிவியை நல்ல சினிமா தேட்டர் மாதிரி ஆண்டவர் கொடுத்துருக்காரு. வீட்டில் வச்சு கண்ட சினிமாவை போட்டு பார்க்குறதுக்கு, கண்ட சீரியலை போட்டு கேட்குறதுக்கு, இல்லை கண்ட நிகழ்ச்சிகளை பார்த்து உன் இருதயத்தை கெடுத்து பாழாக்கிறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு. பக்தி விருத்திக்கு ஏதுவானதை கேளுங்க. அதெல்லாம் அந்நிய தெய்வங்கள். அதெல்லாம் விலைக்கு என்ன பண்ண? உங்களை சுத்திகரித்து கொள்ளணும். இல்லைன்னா ஆண்டவர் சுத்திகரிப்பார் புடமிட்டு. அப்புறம் அக்னி தான் வரும் ஒன்று புடமிடுறதுக்கு. அப்புறம் உலைக்களத்தில் தான் போடுவார் ஒன்றை புடமிடுறதுக்கு. ஆமாம், அதனால் என்ன பண்ணிக்கணும்? நம்ம அந்நிய தெய்வங்களை நம்ம விட்டு விலைக்கு போடணும். நான் போற்றுவேன்னு சொல்கிறவங்க மட்டும் கையை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அடுத்து சொல்கிறாரு, உங்கள் என்ன பண்ணுங்க? வஸ்திரங்களை மாற்றுங்க. அப்படின்னா வஸ்திரம் என்பது நம்முடைய இருதயத்தை குறிக்கும். வஸ்திரம்னா என்னதுங்க? நம்முடைய இருதயம். அப்போ இந்த இருதயத்தை நம்ம மாற்றணும். ஏன்னா எல்லா பாவத்துக்கும் பிறப்பிடமே எது தெரியுமா? இந்த இருதயம். பாருங்க, நம்ம தேவனுடைய பிள்ளைங்க தான். ஆனாலும் நமக்குள்ளும் இன்னும் என்ன இருக்கு? சில அசுத்தங்கள் இருதயத்தில் ஒட்டிட்டு தான் இருக்கு. இல்லை, அங்கே சொல்கிறாரு இல்லை, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன இல்லையா? கலாத்தியர் 5 பெரிய பட்டியலேறார். ஸோ சிலது அதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். இன்னும் எனக்கு பொறாமை இருக்கலாம், இன்னும் எரிச்சல் இருக்கலாம், இன்னும் கோபம் இருக்கலாம், இன்னும் வைராக்கியம் இருக்கலாம் இல்லையா? இன்னும் மேட்டிமை இருக்கலாம் இல்லையா? இன்னும் பொருளாசை இருக்கலாம். ஸோ இன்னும் பலவிதமான இச்சைகளுக்கு உங்களை உட்படுத்தி இருக்கலாம். ஸோ இந்த பொல்லாத இருதயத்தை நீங்கள் மாற்றணும்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் இருதயம் சுத்திகரிக்கப்படட்டும். அல்லேலூயா. இருதயத்தை என்ன பண்ணிக்கோ? சுத்தமாக்கோ. ஒருவேளை உன் இருதயத்தில் இருக்கிற அந்த பொறாமையும், அந்த வைராக்கியமும், அந்த எரிச்சலும், அந்த விபச்சாரமும், அந்த வேசித்தனமும், ஒருவேளை அந்த பெருமையும், அந்த மதிகேடும் உன் ஆசீர்வாதத்தை, உன் உயர்வை, உன் மேன்மையை தடை செய்து கொண்டிருக்கலாம். நான் சரியாக இருக்கிறேன்னு யாரும் சொல்லாதீங்க. வீட்டில் போய் உங்களை உட்காந்து, ஆண்டவரே, இந்த புது வருஷத்தில் யாக்கோபை நீங்கள் ஆசீர்வதித்த மாதிரி என்ன நீங்கள் பழுகி பெருக செய்ய போகிறீங்க. அதுக்கு என்கிட்ட தடையாக இருக்கிற என் இருதயத்தில் இருக்கிற அந்த அசுத்தத்தை, அந்த தீமையை, அந்த பொல்லாப்பை நான் என்னை விட்டு விளக்க என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி வீட்டில் போய் உங்களை என்ன பண்ணுங்க? ஒப்பு கொடுங்க. வஸ்திரத்தை மாற்றுங்க. பிரதர்,
சிஸ்டர், உன் வஸ்திரத்தை என்ன பண்ண, மாத்து. ஏன்னா அது கரை படிஞ்சிருக்கு, அது தீட்டானதா இருக்கு, அது அசுத்தமானதா இருக்கு, அது கிழிஞ்ச கந்தையை போல் இருக்கிறது. மேலே நல்ல வஸ்திரம் தான் உடுத்திருக்கு, அழகா இருக்கு. ஆனால் உன் இருதயம் எப்படி இருக்கு? அசுத்தத்தினாலும் தீமையினாலும் பாவத்தினாலும் நிறைந்து இருக்கிறது. யாக்கோபு சொல்றாரு, உங்க வஸ்திரங்களை என்ன பண்ணுங்க, மாத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதுக்கு தான் போன வாரமே நம்ம செஞ்சோம். யாரோடலாம் நீ ஒப்புரவாகாம இருக்க அவங்களோட என்ன பண்ணிடு, ஒப்புரவாகிடு. யாரோடலாம் உனக்கு சமாதானம் இல்லையோ அவங்களோடலாம் என்ன பண்ணிடு, சமாதானமாகிடு. ஒருவேளை யாருக்கு விரோதமாக நீ பேசியிருக்கலாம், யாருக்கு விரோதமாக தீமையான காரியங்களை செஞ்சிருக்கலாம், யாருடைய பொருளையாவது நீ அபகரிச்சிருக்கலாம், இல்லை யாருக்காவது நஷ்டம் அடைவதற்கு நீ காரணமாக இருந்திருக்கலாம், யாராவது உன் நிமித்தம் துக்கப்படுவதற்கு, உன் நிமித்த வேதனைப்படுவதற்கு நீ காரணமாக இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவங்களை தேடி போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு சோதர அவங்களோட நல்மனம் பொருந்து. வேதம் சொல்லுது, நீ நல்மனம் பொருந்தல்னா உன்னை எங்கே கொண்டு போய் போடுவானோ, சிறைச்சாலையில் போடுவானோ, வழியிலே அவனோட என்ன பண்ணிடு, ஒப்புரவாகுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா எழுத்தின்படியான சிறைச்சாலை அல்ல, பிசாசே இன்னும் சிறை என்கிற அதே பாவத்தில், அதே வறுமையில், அதே தரித்திரத்தில், அதே துன்பத்தில், அதே வேதனையில் உன்னை வச்சிருப்பான்னு அர்த்தம். அதனால அவனவன் கிரியைக்கு தக்க பலன் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்குறான். நீ யாரையும் பழி வாங்காத. உன் இருதயத்தில் இருக்கிற அந்த அசுத்த குணத்தை, அந்த அசுத்த எண்ணத்தை, அந்த அசுத்தம் நிறைந்த பாவ வஸ்திரத்தை என்ன பண்ண, கழட்டி போட்டு. ஆமாம், கழட்டி போட்டு. இன்னும் சிலர்லாம் செல்ஃபோனுக்கு அடிமை. நிறைய பேர் வேதத்தை வாசிக்கிறத விட அதிக நேரத்தை எதில் செலவு பண்ணுறீங்க, உங்கள் செல்ஃபோனில். மனம் திரும்பணும். ஆமாம், உன் புத்தியை கெடுத்துரும். அது உன்னை பாவ வலையில் என்ன பண்ணிடும், விழ பண்ணிடும். உன் வாழ்க்கையை அது பறிச்சிடும். இன்னைக்கு எத்தனையோ பேர் லைஃபு செல்ஃபோன்னால வீணாக போனவங்க இருக்காங்க. ஆமாம், சகோதரிகளுக்கெல்லாம் ஆண்டவர் நிறைய நேரத்தை கொடுத்துருக்கிறார், அதுக்காக ஸ்தோத்திரம். நல்லா உட்காந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை வாசித்து தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ண, ஆண்டவரை என்னோட பேசும். ஆண்டவர் உங்களை நான் என்ன பண்ணோம், தரிசிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், ஊடு ஊடாக திரிஞ்சு கதையை பேசி, இல்லை ஊரில் இருக்கிற குப்பையெல்லாம் உன் இருதயத்தில் கொண்டு வந்து இன்னும் உன்னை பாவத்துக்குள்ளாக்காது. நேரம் கிடைக்கா எங்கே போகணும், பெத்தேலுக்கு போயிடணும். ஒன்று ஆலயத்தில் வந்து இங்கே ஜெபம் பண்ணணும், இல்லைன்னா உன் வீட்டையே ஜெப வீடாக மாற்றி அங்கே போய் உட்காந்து கர்த்தருடைய சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். பெத்தேல் தேவனுடைய வீடு. அங்கே போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்க, உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்க. இல்லை ஏன் தெரியுமா சொல்கிறாரு, சிமியோனும் லேவியும் அவருடைய கைகள் இரத்த கரை படிந்த கைகள். அதனால தான் சொல்கிறாரு, அவங்களாம் கூட இருக்காங்க, எல்லாரும் உங்களை என்ன பண்ணுங்க, சுத்திகரித்து கொள்ளுங்கள். பாவத்தை, அசுத்தத்தை, அக்கிரமத்தை, அநியாயத்தை, மேட்டிமையை உங்களை விட்டு என்ன பண்ணுங்க, விளக்குங்க. ஸோ அப்போ சொல்கிறாரு, அப்படி எங்கே போனாராம், பெத்தேலுக்கு போனார், பலிபீடத்தை கட்டினார், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் இந்த இடத்துல தரிசனமாகி அவருக்கு சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை என்ன பண்ண போகிறேன், பெருக செய்ய போகிறேன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுக்க போகிறேன். இல்லை, நீ பற்பல ஜனக்கூட்டமாய் மாறுவாய், உன் சந்ததியில் ராஜாக்களை நானே தோன்ற பண்ணுவேன், இந்த தேசங்கள் யாவையும் உனக்கு நான் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த பரிசுத்த ஆராதனையில் வந்திருக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க, பெத்தேலுக்கு போங்க, தேவன் செய்த நன்மைகளை என்ன பண்ணுங்க, நினைச்சு பாருங்க, அவருக்கு பலிபீடம் கட்டுங்க. அல்லேலூயா. பலிபீடன்றது தேவனுக்கு நன்றி சொல்லுவது. நம்மையே கர்த்தருடைய பலிபீடத்தில் நம்மை பலி பொருளாக என்ன பண்ணுது, அர்ப்பணிப்பது. ஒரு பலி செலுத்தணும்னா அது பழுதற்றதாக இருக்கணும், அதே முதல் தரமானதாக இருக்கணும். ஆமாம், உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் பழுதற்ற பலியாய், இல்லை ரோமர் 12:1 வாசிக்கிறோம் இல்லை, அன்றியும் சகோதரரே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான
ஜீவ பலியாய் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இந்த வருஷத்துல ஆண்டவர், இது வரைக்கும் நான் எப்படியோ வாழ்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. ஆனால் இந்த வருஷத்துல உங்க பலிபீடத்துல என்னை பரிசுத்தமான பலியாய், குற்றமில்லாத பலியாய், மாசற்ற பலியாய் என்னை என்ன பண்றேன், அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய பலிபீடத்துல ஒன்று அர்ப்பணி. அப்போ யாக்கோபு ஆசீர்வதித்த தேவன் உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பங்களை தேவன் யாக்கோபு மாதிரி கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்து உங்கள் சந்ததியில் ராஜாக்களை தோன்ற பண்ணி தேசங்கள் யாவையும் ஆண்டவர் கொடுத்து உங்களை உயர்த்துவார். நம்ம எல்லாரும்